எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புது நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கிறிசல்டா வந்து எல்லாம் போஸ்டெல்லாம் பண்ணுறாங்க, எங்களுடைய அந்த மாதம்பட்டி தங்கவேல் ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த ப்ரைவேட் லிமிட்டடோட அந்த வந்து எல்லாத்தையும் டேக் பண்ணுறாங்க, அதை வந்து பேன் பண்ணணும் இந்த சோஷியல் மீடியாவில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேன் வந்து நெசசரி இல்லை அப்படிங்கிற மாதிரி டியூஸ்டே அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது வந்து என் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜோட தலைமையில் வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கிறிசல்டா தரப்பில் வந்து செய்யப்பட்ட வாதங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இவங்களுடைய அந்த ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்டும் ஆகிடுச்சு. அதை நெசசரி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, கிறிசல்டா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பேர் போகுது, அதனால் வந்து இப்போ இழிவு வந்து பேர் களங்கம் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து 12 crores வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க தரப்புலேருந்து வாதம் போயிருக்கு. இவங்க போட்ட பெட்டிஷனில் வந்து மெயினானதே வந்து இவங்க பேன் பண்ணணும், இவங்களுடைய அந்த வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்டில் எஸ்பெஷலி கம்பெனியோட வந்து ரிலேட்டடாக எதுவும் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கிறிசல்டா தரப்பில் வந்து வாதிட்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்ப்ளீட்டாக வந்து அந்த அலிகேஷன்ஸ் இவங்க வச்சது எல்லாத்தையுமே வந்து டினை பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி தங்கவேலு அந்த பாக்கசாலா அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து எதையுமே மென்ஷன் பண்ணல. மாதம்பட்டி அப்படிங்கிறது சொன்னால் தான் இந்த ரங்கராஜ் அவருடைய அந்த இது தெரியுங்கிறதுனால தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் எவிடென்ஸை. பட் ஆனால் வந்து எதிர் தரப்பில் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறதையும் வந்து கிறிசல்டா சைட்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இவங்கள அந்த கிறிசல்டாவை ப்ளேம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதற்கான காரணம் வேறு ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து இது சோஷியல் மீடியாவோட போட்டதுனால தான் அப்படின்னு வந்து இவங்க வந்து முன்கூட்டி இவங்களே யூகம் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுருந்த அந்த ஜட்ஜு வந்து செந்தில்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அந்த 12 crore வந்து அந்த இது லாஸு அப்படிங்கிறது அந்த இதுக்கு வந்து எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால வந்து இதை நான் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து நான் டைரெக்டாக யாரையும் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பண்ணல அப்படின்னு சொன்னதுனால வந்து இது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இவருடைய இதை போட்ட அப்பீல் இந்த இது வந்து முறையீடு வந்து அதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே ஒரு சில நேரங்கள்லேயே இவங்க சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்க வந்து ப்ரூஃப் வக்கீல் இதை பொறுத்தளவுக்கு கோர்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தான் வர்பலாக வந்து இதை சொன்னாங்க அது சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்ம ப்ராப்பரான எவிடென்ஸை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேவரபுளாக வந்து வெர்டிக்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அமையும். இவங்களுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.